வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்கக்கூடியது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு டிசம்பர் 13, 1946 முகவுரை என்ற கருத்தை சமர்ப்பித்தார். பிறகு 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால் முகவுரையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்திய அரசியல் அமைப்பு 1949 நவம்பர் 26 எழுதி முடிக்கப்பட்டு 1950 ஜனவரி 26 முகவுரையுடன் கூடிய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த நாளையே நாம் இந்தியாவின் குடியரசு நாளாக கொண்டாடுகிறோம். அதைத் தொடர்ந்து முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் திருத்தச் சட்டமான 42வது திருத்தத்தின் போது, அதாவது 1976 முகவுரையானது இதுவரை ஒரு முறை மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறாக திருத்தம் செய்யப்பட்ட போது இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்ற வார்த்தை இணைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1789 நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் மூலம் வெளிவந்த வார்த்தைகளான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற வார்த்தையும் இதோடு இணைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய சிறப்பாக இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு முகவுரையை குறிப்பிடுறாங்க. இந்த இந்திய அரசியலமைப்பிற்கு ஒரு முகவுரையை தந்த பெருமை யாரை சேரும் என்றால் இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களை சாரும். சரிங்களா? இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு கண்டிப்பாக பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த வினாக்களை நம்மளுடைய வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.